லவ்னால கெரியர் எப்படி ஸ்பாயில் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? லவ்ங்கிறது அந்த ஒரு நாள் கூத்து தானே, அந்த ஒரு மாசத்துக்காக வர ஒரு ஃபீலிங்ஸ்க்காக நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாம நிறைய பேர் சுத்துறாங்க. இது எப்படினாலும் நாளைக்கு போயிருவா, அது இருக்க மாட்டா கன்ஃபார்மா. இந்த கெரியர் ஸ்பாயில் ஆகாம இருக்குன்ற ஒரு லவ் வரும்ல, அது வந்து கண்டிப்பா எல்லாரையும் ஃபோக்கஸ் பண்ணிருக்கும். இந்த கெரியர் பார்க்காத லவ் வந்து நாளைக்கே போயிரும். கெரியரே பார்க்கல, நீ எங்க உன் ஆளை பார்க்க போற? அம்மா அப்பா தான் உன்னை வளர்த்துருக்காங்க, கண்டிப்பா அவங்களுக்கு சோறு போட சிங்கி அடிச்சிருவான், அவனுக்கே அவன் சோறு போட்டுக்க மாட்டான். டிப்ரிமிஷன் ஒரு காமெடி வேற பண்ணுவாங்க. படிக்கும்போது ஏன் லவ் பண்ணக்கூடாது? படிக்கும்போது லவ் பண்ணக்கூடாதுன்னு இல்லை, உனக்கு பண்ண தெரியணும்னா அது என்ன மாதிரி இருந்தா அது கரெக்டான லவ். விடிய போன்லாம் பேசக்கூடாது. அவ அங்க இருக்கா, நான் இங்க இருக்கேன், அவ என்னை விட்டு போக மாட்டா, நானும் அவளை விட்டு போக மாட்டேன். இது வந்து ஒரு மெச்சூர்ட் லவ். நாளைக்கு நம்ம வாழ்க்கை நமக்கு இருக்கு, நீ படி, நானும் படிக்கிறேன், நாளைக்கு உன்னை நான் பாக்குறேன், அது வந்து லவ். இன்னைக்கு நீ போயிருவ, ஐயோ போகாத அப்படின்னா வந்து கண்டிப்பா அது சும்மா அந்த டைமுக்கு தேவையான அந்த அட்டென்ஷனுக்காக, அப்ப உள்ள ஒரு சொகுசுக்காக நாளைக்கு மறந்துறது மொத்தத்துல. வாட் இஸ் மெச்சூர் லவ்னு நினைக்கிறேன். கெரியரையும் ஸ்பாயில் பண்ணக்கூடாது. நாளைக்கு வந்து ஃபேமிலியில ஒத்துக்கல அப்படின்னா ஒத்துக்க வச்சு கல்யாணம் பண்ணணும். நீங்க வந்து ஓடி போறது, தெரியாம பண்றது, சுத்தி உள்ளவங்களை ஹர்ட் பண்ணி நீங்க அப்படி சந்தோஷமா என்ன பண்ண போறீங்க? அந்த சண்டை ரொம்ப நாள் நிலைக்காதுல. 25 வருஷம் வளர்த்த அம்மா அப்பாக்கு துரோகம் பண்ண வாழ்க்கை எப்படி இருக்கும்? என் ஆள் கூட நான் சந்தோஷமா இருக்கேன், என் புருஷன் நல்லா பாத்துக்கிறான், என்னால அந்த 25 வருஷம் திரும்ப வராதுல்ல. அந்த அம்மா அப்பா திரும்ப வரமாட்டாங்கல்ல. அப்புறம் வந்து ஜாயின் பண்ணி போறாங்க. ஆனாலும் அது அப்படி சேம் மனசு அந்த வருத்தங்கிறது இருக்கும்ல, அதை நம்ம வந்து பேரண்ட்ஸ்க்கு கொடுக்க கூடாது. பரவாயில்லையே, நல்ல பொண்ணுங்களா இருக்கீங்களே. இதே மாதிரி